வணக்கம் மக்களே! வணக்கம். பக்ரைன்ல பத்தி எரிஞ்சா பண்ருட்டி வரை எல்பிஜி விலை கூடுது. கத்தார்ல அடிச்சா கரூர்ல இருக்க பஜ்ஜி கடையில விலை கூடுது. என்னன்னா, கோல்டு விலை ஏறும் பொழுது உலகத்துல இருக்க எந்த மக்களுக்கும் ஒரு பாதிப்பும் இல்ல. கிரிப்டோ கரன்சி மேலேயும் கீழயும் ஏறும்பொழுது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. வெள்ளி மேலேயும் கீழயும் ஏறும்பொழுது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த ஆயிலும், வாயுவும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆனா, ஸ்ட்ரெய்ட்டா ஹார்மோஸ்ல ஷிப் நின்னாலோ, அங்க வரக்கூடிய டேங்கர் வரலைனாலோ, அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் விலை ஏறுது. அது நம்ம வீட்டு வாசப்படி வரையும் வந்துருச்சு. போர் தொடங்கி வெறும் 11 நாள் தான் ஆகுது. 11 நாளைக்குள்ள கேஸ் விலை அதிகமாயிடுச்சு. ஆல்ரெடி கேஸ் விலைலாம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு காலைல பார்க்குறேன், ஒரு அம்மா வந்து டூ வீலர்ல ஃப்ரண்ட்ல போட்டு கேஸ எடுத்துட்டு வேக வேகமா போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து பெட்ரோல் பங்க்ல 2 கேன்ல நின்னுட்டுருக்காரு. தட்டுப்பாடு வந்துருங்கிற பயம். ஆனா பெங்களூர்லலாம் ஆல்ரெடி நெறையா ஆ ரெஸ்டாரண்ட்லாம் தோசைலாம் கிடையாது. வெறும் காஃபி, டீ தான் இருக்குதுன்னு சொல்லி நெறைய நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போன காணொளியில சொன்ன மாரியே விலைவாசி ஏறப்போகுது, ஏறிடுச்சு எல்லா பொருளும். இண்டக்ஷன் ஸ்டவ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் எக்கச்சக்கமா சேல் ஆயிட்டுருக்கு. எல்லா கடையிலயும். சென்னையில வந்து ஒரு நாள்ல மட்டும் அவ்வளோ சேல் ஆயிருக்கு. எல்லாரும் பயந்து இப்போ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வ வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சில பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, விறகடுப்புலாம் இப்பயே போயிட வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா, கச்சா எண்ணெய்ங்கிறது எவ்வளோ நம்ம வாழ்க்கையில முக்கியம் பாருங்க. அதனால தான் அமெரிக்காங்கிற கொல்லரசு வல்லரசு அன்னைக்கே 1974ல இதெல்லாம் தெரிஞ்சு, அந்த க்ரூட மட்டும் அவனோட டாலர்ல வாங்குற மாரி பண்ணி வச்சுட்டான். இன்னைய வரையும் நான் அதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நான் போன காணொளில கூட பண்ணேன். அரபு நாடுகள் ஆயில் எடுப்பாங்க, யுஎஸ்டில விப்பாங்க. வரக்கூடிய லாபத்தில அவங்களோட ட்ரெஷரி பில்ல வாங்குவாங்க. அவங்களோட அமெரிக்காவோட பாண்ட வாங்குவாங்க. அமெரிக்காவுக்கு லாபம், இவங்களுக்கு லாபம். இன்னைக்கும் நம்ம அதனால தான் அமெரிக்க டாலர்ல வாங்குனா அதிகமா இருக்கு. அமெரிக்க டாலர்ல வாங்குனா அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால தான் ரஷ்யாகிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இங்க வேணா நான் சார்ட்ட குடுத்துர்றேன் பாருங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் கச்சா எண்ணெய வாங்குறோம், எவ்வளோ பெர்சன்டேஜ்லன்னு. ஆ ரஷ்யாலேருந்து ஒரு 35% வாங்குறோம். பிபிடினா பேரல் ஃபார் டே. பேரல்னா தெரியுங்களா? 159 லிட்டர் இருக்கும். அந்த 151 லிட்டர் பேரல ரிஃபைனரில குடுத்தோம்னா, நமக்கு ஒரு 42 லிட்டருக்கு பெட்ரோல் கிடைக்கும். அடுத்து ஈராக்ட்டேருந்து நம்ம ஒரு 20% வாங்குறோம். அடுத்து சவுதி அரேபியாட்டேருந்து வாங்குறோம். 18% வாங்குறோம். அடுத்து வந்து யுஏஇல 10% வாங்குறோம். இப்ப நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழியா தான் த்ரூ தான் வரணும். அதுதான் இப்போ வந்து குளோஸ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இருக்கிறதுலே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டில கச்சா எண்ணெய் குடுக்குறது ரஷ்யா மட்டும் தான். 35% அங்கேருந்து தான் வாங்குறோம் நம்ம. ஆக்சுவல் பிரைஸ் $92 பீப்பாயோட அளவு விலை. ஆனா நமக்கு கிடைக்கிறது வந்து 72 டூ 78க்குள்ள கிடைக்குது. நல்லா சீப்பா கிடைக்குது. அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்? வல்லரசு, "நீ வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்காத. நீ ரஷ்யா கிட்ட போய் வாங்குனீன்னா, உன் பணம் இது இந்த உலகத்திலே நீ தான் நல்ல கன்சியூமர், பெரிய கன்சியூமர், மக்கள் தொகை அதிகமா வச்சிருக்கிற ஆளு. நீ போய் அவன்ட்ட வாங்குனீன்னா, உன் பணத்தின் மூலியமா வந்து உக்ரைன் மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால நீ வந்து போருக்கு மறைமுகமா நீ உதவுறன்னு" சொல்லி இந்தியா மேல பழிய போட்டு பண்ணிட்டு இருக்கான். இவைங்க பண்ண இந்த போர்ல ஈரான் அடின்னு அடிச்சதுக்கு ரிப்ளை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. என்ன அடுத்து என்ன ஸ்டெப்ப வைக்கிறதுன்னே யோசிக்க முடியல. முஸ்தபா வந்துட்டாரு. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணு முழி பிதுங்கி நிக்கிறாய்ங்க அமெரிக்கன்ஸும், இஸ்ரேலும். இதுல மக்களாகிய நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய எரிபொருள் வரல, கச்சா எண்ணெய் வரல. இப்போ சப்ளைவே இல்ல. டிமாண்ட் ஆனா எல்லா மக்களுக்கும், எல்லா மாநிலத்துக்கும் தேவை. அதனால விலைகள் இப்போ உயர்த்துறாங்க. பெட்ரோல் விலை உயரப்போது. பெட்ரோல் விலை உயரலாம். அடுத்து ஹவுஸ் லோன் இன்கிரீஸ் ஆகும். கார் லோன் இன்கிரீஸ் ஆகும். ஏன்? இன்ஃப்ளேஷன் அதிகமாகி ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினா உங்களோட ஹவுஸ் லோன் அதிகமா போகும். இஎம்ஐ அதிகமா போகும். உங்களோட கார் லோன் அதிகமா போகும். ஸ்கூல் ஃபீஸு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது ஏறுறனால ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாகும். கரெக்ட்டா? அடுத்து இபி பில் அதிகமா போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம வாங்கக்கூடிய தினசரி அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகமாயிடும். காய்கறி, கத்திரிக்காய், முருங்கக்காய் அது இது பாலு விலை எல்லாமே உயரும். ஆக மொத்தம் நம்மளோட பட்ஜெட்ல கூடுதலா ஒரு 20% துண்ட போட போறாய்ங்க. இவைங்க பண்ற சண்டையில நம்ம தலையில துண்டு விழுவ போது. இப்ப இந்த மாரி ஒரு இன்ஃப்ளேஷன், ஒரு பொருளாதார சிக்கல் வரும்பொழுது, ஒரு தனிநபர் எப்படி பாதுகாத்துக்கணும்? அத பார்த்துருவோமா? முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இனி அடுத்த 6 மாசத்துக்கு புதுசா எந்த கமிட்மெண்ட்டுமே வச்சுக்காதீங்க. எங்கேயாவது டூர் பிளான் பண்ணியிருந்தீங்களா? சொன்னா கோச்சிக்காதீங்க. கேன்சல் பண்ணிக்கங்க.
பெரிய ஏதாவது டூர் கேன்சல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிங்க. யாருக்காவது பணம் கொடுக்கணும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க. யாருக்காவது வந்து லோன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் முடிச்சிருங்க. இனி மந்த்லி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா, அமேசானு அது கொடுக்குறது, இதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் குறைச்சிக்கங்க. அடுத்து வந்து லேட் நைட்டு பிரியாணி ஆர்டர் போடுறது, ஃபுட்டு ஆர்டர் போடுறது, வெளியில் போய் ஃபுட்டு ஆர்டர் போடுறது அதெல்லாம் குறைச்சிக்கங்க. தேவையில்லாத டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறைச்சிக்கங்க. 2 கிலோமீட்டர் வரைக்கும்னா 2 கிலோமீட்டர் பரவாயில்ல, நடந்து போங்க. அடுத்து உங்களோட இருக்கக்கூடிய வேலையை தயவு செஞ்சு தற்காத்துக்குங்க, பொறுப்பா இருங்க. வேலையில் கவனமாக இருங்க, ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் வேலைக்கு நியாயமாக நடந்துக்கங்க. கரெக்டான டயத்துக்கு போங்க, கரெக்டான டயத்துக்கு ஜாபுக்கு வாங்க. கெட்ட பேர் எதுவும் வாங்கிக்காதீங்க சொல்லி பேப்பருக்கு அப்புறம் போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்ணும் கருத்துமாக வேலையை பாருங்கள். அடுத்து முடிஞ்சால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க வாங்க. அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டு 3 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டை உறுதி பண்ணிக்கங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வைங்க. அடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை முடிஞ்ச வரையும் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அடுத்து வந்து தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு எக்காரத்து கூட தொடாதீங்க, டச் பண்ணாதீங்க. தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து தேவையில்லாத வேறு இடத்துல நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் எடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு போன ரூ. 100 ரூ. 10 ரூ. 20 எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணோம், எதுக்கெல்லாம் செலவு பண்ணோம், தேவையில்லாத செலவாக இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஜாலியில் போகிற வழியில் சும்மா உங்களை அறியாமலே நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் ரெட் மார்க் பண்ணி திரும்ப இது அடுத்த ஒரு 6 மாதத்தில் நிகழாவண்ணம் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது, கிஃப்ட் கொடுக்கறது, பார்ட்டி பண்ணுறது, லேட் நைட் போகிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு நிப்பாட்டிக்கங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் நம்ம வாசக்கதவுக்கிட்ட வந்துருச்சு. அடுத்து கால் மேலே கால் போட்டு இன்னும் 2 மாதத்தில் உட்காரும். அதாவது சொல்ல போனோம்னா, இந்த ட்ரம்ப் மாதிரி நான் ஒரு ட்ரேடரை உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. பிரசிடெண்ட்டா ட்ரேடரானே தெரில. வந்தோடனே கிரிப்டோவை வச்சு விலையேற்றி விட்டான். கிரிப்டோ விலையேற்றினதுக்கப்புறம் டப்புன்னு கோல்டை விலையேற்று, அடுத்து சில்வர் விலையேற்று, இப்போ க்ரூடு விலையை ஏற்றி, இப்போது அவனோட ப்ராப்பர்ட்டி அங்கே அடிக்கிறாங்க துபாயில். யார் அமெரிக்கன் ப்ராப்பர்ட்டியை தான் அவங்க அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறதுக்கு போல அவன் அடிக்க முடியல. இந்த வடிவேலு சொல்லுவார் தெரியுமா காமெடியில், இதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் தான் காரணம்னு. ஒன்றும் இல்லை, அமெரிக்கா வந்து பக்கத்தில் இருந்துச்சு, ஈரான் பக்கத்தில், சோலி முடிஞ்சிச்சு. அவனோட ஏவுகணை கொஞ்சம் தாண்டி போக மாட்டேங்குது. அதனால தான் அவனோட ப்ராப்பர்ட்டி, அவனோட பேஸு, அவனோட இராணுவ தளவாடங்கள்லாம் அவன் அடிக்கிறான். இப்போது 27% இந்த இந்த 11 நாளில் 27% துபாயோட ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. 27%. இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமாப்பா அவன், க்ரூடில் இருந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி மில்லியன்ஸ் எடுத்து இப்போ விலை குறைஞ்சிருக்கிற துபாயில் போய் அந்த பில்டிங்கில் அங்கே ரியல் எஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறான் அமெரிக்கன்ஸு. அடுத்து முக்கியமாக வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், முக்கியமாக தங்கச்சி, அக்கா, சிஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனா, தயவு செஞ்சு உங்கள் கணவரோட உங்களுடைய வரவு செலவுகள் லாஸ்ட்டு 3 மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் பாருங்கள். ஸ்வைப்பு எதுக்கோ பண்ணியிருப்பீங்க, ஸ்வைப்பு தெரியாமலே பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லைன்னு. அடுத்த 6 மாதத்துக்கு இது நிகழாவண்ணம் பார்க்குறது உங்களோட முக்கியமான பொறுப்பு. ஏன்னா விலைவாசி வீடு தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு முதலீட்டாளராக இந்த சூழ்நிலையை, இந்த போர்ச்சூழலை நான் எப்படி பார்க்கணும்? ஒரு முதலீட்டாளராக இங்கே நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 2023 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு இன்றைக்கி ஜீரோவில் தான் இருக்கார். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம பல சகோதரிகள் பல பேர் வந்து இப்போ தான் வந்து எஸ்ஐபியில் நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ என்ன மார்க்கெட் கீழே போதே. 23, 24, 25 வரை 4 வருஷம் போட்டவங்களுக்கு அங்கே மைனஸில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்போவும் ஜீரோ தான் இருக்கும். இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணுறீங்க. அதனால் ஒரு 4 வருஷத்தை நீங்கள் கடந்து சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. இந்தியா எவ்வளோ வேல்யூவேஷனில் இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது, வளர்ச்சி எவ்வளோ கூடி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நான் சும்மா சொல்லலை, வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு நான் சும்மா சொல்ல, ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் நான் இங்கே உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் காமிச்சிடுறேன். இப்போது நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். நிஃப்டி பீக்கில் 2024 பீக்கில் 26,174 இருந்துச்சு. இப்போது 23,866 9% கீழே விழுந்திருக்கு. நல்லா கவனமாக பார்க்கணும். அன்னைக்கு பி 24 இருந்துச்சு, இப்போ 21 இருக்குது. 10% சீப்பர் ஆகிடுச்சு. பினா என்னது, வேல்யூ, விலையின் மதிப்பு, வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ சீப்பாக இருக்கா, சீப்பாக இருக்குது. வளர்ச்சி பாருங்கள், இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரு, இது நிஃப்டியோட ஏர்னிங் பர் ஷேரு 1073 இருந்தது எப்போ 2024. இப்போ 2026 1141 இருக்குது. 6% வளர்ச்சி கூடியிருக்கு.
மதிப்பு கம்மியாக இருக்குது. எஸ்ஐபி போட வேண்டிய நேரம் இதுதான். அடுத்து நிஃப்டி மிட் கேப் 150க்கு வரேன். அங்கே பாருங்கள், 2024 செப்டம்பரில் 22,360 இருந்தது. பிஇ 45.8 46ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது 20,840 7% கம்மியாக இருக்குது. பிஇ 45லேருந்து 32 மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 30% சீப்பாக இருக்குது வேல்யூவேஷன் படி. அடுத்து பாருங்கள், இபிஎஸ் 488 இருந்தது, இப்போ 671. நல்லா பாருங்கள், இபிஎஸ் எதாவது குறைஞ்சிருக்கா? ஏதாவது கம்பெனி ஏதாவது தப்பு, கம்பெனி மேலே ஃபண்டமெண்டல்ஸ் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஒரு தப்பு இல்லை. இபிஎஸ் வளர்ந்துருக்கு, வேல்யூவேஷன் கம்மியாயிடுச்சு. அப்போது 37% இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 2 வருஷத்தில். அடுத்து ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸு, அதை பார்ப்போம். செப்டம்பர் 2024 18,399, இப்போது 14,880. 20% கிராஷ் ஆகிருக்கு ஸ்மால் கேப்பு. கிராஃப் இங்கே காமிச்சிட்றேன். பிஇ 33லேருந்து 25% இருக்குது. அப்படின்னா 23% வேல்யூவேஷன் கம்மியாயிருக்கு. இபிஎஸ் 549லேருந்து 609 போயிருக்கு. 10% அதிகமாக இருக்குது. அப்போ க்ரோத்து கன்ஃபார்மாக தெரியுது, வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற சண்டையில் ஈராக் வார், டேரிஃபு, பிரசிடெண்ட்டாக வந்தது, கோல்டு விலை ஏறினது, ரெப்போ ரேட்டு கட் ஆனது, அடுத்து உலக பிரச்சனைகள் வந்தது, அடுத்து இந்த வார். இது என்ன அர்த்தம்னா, இந்தியாவின் வளர்ச்சி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி உலக பொருளாதார சண்டையில் சம்பந்தமே இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இதில் எஸ்ஐபி பண்ணுற எல்லாத்துக்குமே சிறந்த 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 வாய்ப்பு இந்த வாய்ப்பு. நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. 2027 நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ அன்னைக்கு விட்டம் வர்ற வாய்ப்புன்னு. ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஷரத்துன்னு ஒருத்தர் இருக்கான். இன்னை வரை ஷேர் மார்க்கெட்டுக்கு வரல. என் ஃப்ரெண்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவன் நான் 2020 மார்க்கெட் கீழே போகும்போது நான் சொன்னேன், கீழே இறங்கிட்டு லைட்டாக மேலே போச்சு 9,000, நிஃப்டி 9,000 இருக்கும்போது சொன்னேன், டேய் நல்லா இருக்குடா இறங்கிடுறான்னு. அப்போ என்ன சொன்னேன், கோவிட் மேலே நம்பிக்கை இல்லை, உலகம் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு 6,000க்கு வரும் அப்படின்னா. சரிடா அப்படின்னு. அப்புறம் 9,000 12,000 போச்சு. 12,000 போயிடுச்சுடா, இப்போ இறங்கிடுறா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரிஞ்சு 12,000 போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு 9,000 வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. டேய் பண்ணாதரா அப்படின்னு. 15,000 போச்சு. 15,000 போட்டு 15,000 போயிடுச்சுன்னா இதெல்லாம் ஓவர் வேல்யூவேஷன். இது 15,000, இதெல்லாம் ஓவர் வேல்யூவேஷன், இதெல்லாம் அதிகம் அப்படின்னா. அதெல்லாம் கண்டிப்பாக 12,000க்கு வந்துடும். ஏன்டா 8,000லேருந்து 15,000 போயிடுச்சு, இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டா அப்படின்னா. 18,000 ஆச்சு. 18,000 சொன்னேன், டே 18,000 வந்துருச்சு, தயவு செஞ்சு இறங்கிக்க, தப்பு இல்லை. அப்போ நானே சொல்கிறேன், இது ஓவர் வேல்யூ மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இறங்கிக்கடான்னு. இல்லை மச்சி எனக்கு தெரிஞ்சு 15க்கு வரும், ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட் நம்பர் 15 அப்படின்னா. 18 விட்டான், 21 விட்டான், 22 கிட்டலாம் வந்துச்சு. அதெல்லாம் விட்டு இன்னைய வரையும் மார்க்கெட்டுக்கு வரல. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மார்க்கெட்டு இந்த டைமிங்லாம் பார்க்க முடியாது, மார்க்கெட்டில் இறங்கிக்கணும். இப்போ பாருங்கள், 2024 ஹைக்கு எங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்கள், எங்கேருந்து எங்கே இறங்கியிருக்கு பாருங்கள். 26,000 இருந்தது பாருங்கள். நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, 21 இறங்குடா, 18,000 இறங்குடான்னா, இன்றைக்கி 26,000 23,000 வந்திருக்கு. இப்போ யாரெல்லாம் எஸ்ஐபி தொடங்கினாங்களோ அவங்கெல்லாம் 2027 அவங்களே சொல்லுவாங்க, நான் சரியான நேரத்தில் தான் என்ட்ரி கொடுத்தேன்னு. அதனால் அக்ரஸிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உறுதியாக மார்க்கெட்டு மேலே ஏறியே தீரும், வெற்றி நமதே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், பொதுமக்களாகிய நம்ம பணவீக்கம் வரும் பொழுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் பொழுது, விலைவாசி ஏறும் பொழுது நம்மளை எப்படி நம்மளே தற்காத்துக்கணும், செலவினங்களை எப்படி குறைக்கணும், அந்த டிப்ஸ்லாம் இப்போ பார்த்தோம். அடுத்து முதலீட்டாளர் ஆகிய ஒருவர், எஸ்ஐபி போடுறவர், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவர், இந்தியா எவ்வளோ சீப்பாக இருக்குது, வளர்ச்சியாக இருக்குது, இது ஒரு வாய்ப்பு, இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இங்கே காமிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம நாடு என்ன சார் பண்ணணும்? சார் நாடு நல்லா பாருங்கள், கடல் அவ்வளோ பெரிய கடல் இருக்குது, விண்டு மில்லு போடலாம், சோலார் போடலாம். எத்தனை நாளைக்கு ஆயில் அண்ட் கேஸு அவங்கள்ட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறது? ஏதோ ஒரு 10% ரேட்டு ஆயில் அண்ட் கேஸுக்கு டிபெண்ட்டாக இருக்கலாம். அப்போது அது இல்லாமல் மற்ற இதில் எனர்ஜி செக்டரில் ரெனியூவபிள் எனர்ஜியில் நமக்கு எடுக்கணும். அரசாங்கங்கள் என்ன பண்ணணும்னா, விண்டு மில் நிறையா போடணும், அடுத்து சோலார் போடணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பைப்லைன், ஒமான்லேருந்து ஒரு பைப்லைனை போட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அரபிக்கடலில் ஒமான்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போட வேண்டியதான். சார் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒமானில் நாங்கள் கிக் ஆஃப் மீட்டிங்லாம் போவோம்.
அப்போ வந்து அந்த ஒமானிஸ்லாம் வந்து புகழாரமா ஏதாவது பேசணுன்ட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லுவானுங்க. அப்போ ஒரு 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 சூப்பர் கதை ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எனக்கு அந்த கிக் ஆஃப் மீட்டிங்ல நடந்த ஒரு கதை. இந்த ஒமானி சொல்றாரு, 1994ல ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் அங்க வராரு. 1994ல ஒமான்ல. அதற்காக அங்க இருக்கிற சுல்தான் அவர் என்ன பண்றாருன்னா, அரசர் என்ன பண்றாருன்னா, ஆக்சுவலா அந்த புரோட்டோகால் என்னன்னாக்கா, விருந்தினர் அந்த பிரசிடென்ட் நேரா வந்து அந்த மாளிகைக்கு வரணும். அதுதான் புரோட்டோகால். ஆக்சுவலா புரோட்டோகால் அதுதான். ஆனா, இவர் என்ன பண்றாரு, இந்த சுல்தான் என்ன பண்றாருன்னா, இல்ல நான் தான் போய் டைரக்ட்டா அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த ராணுவம்லாம், "போக்கூடாது சார் நீங்க." இல்ல நான் தான் போவேங்கிறாரு. போகும்பொழுது டிரைவர இறங்க சொல்லிடுறாரு. சுல்தான் டிரைவர் சொல்லி டிரைவிங் அவர் பண்றாரு. டிரைவிங் அவர் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல போய் வண்டிய அவரு போய் நிறுத்தி, அங்கேருந்து வராரு ஒரு பிரசிடென்ட், ஒரு நாட்டோட பிரசிடென்ட் வராரு. அவர கை குலுக்கி கேட்டுக்கங்க, அவர்ட்ட கை குலுக்கி, நட்பு பாராட்டி, வண்டியில உட்கார வச்சுட்டு கூட்டு போறாரு. அது வேற யாரும் இல்லங்க. நம்ம 1994ல நம்ம நாட்டின் பிரசிடென்ட் சங்கர் தயாள் சர்மா. அப்ப அவங்கள்ட்ட சுல்தான்ட்ட கேட்குறேன், எப்பா நீ போய் டிரைவரா நீ போய் அவருக்கு ஆக்ட் பண்றேடா என்னடா?" அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, "நான் பூனேல, மும்பைல படிக்கும்போது அவர் தான் எனக்கு டீச்சரு" அப்படிங்கிறாரு. அதில என்னன்னா, ஒமான்லேருந்து பைப்லைன் நம்மளால போட முடியும். இட் டேக்ஸ் டைம். தட்ஸ் ஓகே. ஒரு 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், பைப்லைன் போடலாம். லாஸ்ட் ப்ராஜெக்ட் நானே இருந்தது. குரூட் ஆயில் பைப்லைன்ல தான் நானே வேலை பார்த்தேன். 48 இன்ச்சு 500 கிலோமீட்டர் பைப்லைன்ல தான் இங்க வேலை பார்த்துட்டு இப்போ வந்திருக்கேன். நாடு என்ன பண்ணணும்? பைப்லைன போடணும். யுஏஇலேருந்து பைப்லைன் போடலாம். ஒமான்லேருந்து பைப்லைன் போடலாம். கரெக்ட்டா? பைப்லைன் இஸ் த பெஸ்ட் வே. இன்னொன்னு சோலாரு. அடுத்து ரெனியூவபிள் எனர்ஜி. இதில தான் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணுமே தவிர, டெவலப்மெண்ட் போணுமே தவிர, இத விட்டுக்கிட்டு இவனுங்க ஏன்னா அமெரிக்காக்காரன் யுஎஸ்டில பதமா இத வேலை பார்த்துட்டான் ஆல்ரெடி. அது பெட்ரோ டாலர போட்டு கான்ட்ராக்ட்ட போட்டு யாருமே அசைக்க முடியாத வல்லரசா மாறிடுச்சு. அவன ஒண்ணுமே பண்ண முடியாது. திருப்பி நம்ம போயிட்டு க்ரூடுக்கும், எரிவாயுக்கும் நிக்கிறதுக்கு ரெனியூவபிள் எனர்ஜில போறது நல்லது. அதனால நம்ம நாட்டின் எக்ஸ்பர்ட்லாம் என்ன பண்ணா, இத பத்தி சிந்திக்கணும். பைப்லைன் இஸ் த பெஸ்ட்டு. அத உருவாக்கிட்டோம்னா, நம்ம அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி நிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நாடு தன்னிறைவாயிடும். மக்களே, பொதுமக்களாகிய நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கத்துக்கிறோம்னா, விலைவாசி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டு உள்ள வந்து கால் மேல கால் போட்டு உட்காரப்போது விலைவாசி. அதனால பொதுமக்களாகிய நம்மள நம்மளே தற்காத்துக்கணும். அதனால செலவீனங்கள கம்மி பண்ணிக்கங்க. தேவையில்லாம வெளியில போறது, புது ட்ரெஸ் எடுக்குறது, கிஃப்ட் குடுக்குறது, பார்ட்டிக்கு போறது, லேட் நைட் போடுறது, வெளியில போய் ஃபுட்டு சாப்பிடுறது, தியேட்டருக்கு போறது, இது எல்லாம் தயவு செஞ்சு இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இந்த அசாதாரண சூழ்நிலை முடியிற வரையும் தயவு செஞ்சு உங்கள நீங்களே புரொடெக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த காணொளி மூலியமா நான் தெரிவிக்க விரும்புவது. நன்றி மக்களே.